வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கு போர் நிலவரங்கள் மிக தீவிரமான நெருக்கடி கட்டத்துக்குள் நுழைய தலைப்படும் பின்னணியில் அந்த நிலவரங்களின் தாக்கத்தால் அல்லல்படக்கூடிய இலங்கை நிலவரங்களும் காத்திருக்கின்றன. தேரை இழுத்து தெருவில் விடுவது என சொல்லப்படுவதுண்டு. அதுபோலவே ஈரான் மீதான தாக்குதல் என்ற ஒரு கொடிய போர் என்ற தேரை அமெரிக்காவையும் சேர்த்து இழுத்து இஸ்ரேல் உலக தெருவில் விட்டமை உலகை தற்போது பெரும் எரிசக்தி நெருக்கடிக்குள் தள்ளி இருக்கின்றது. இதனால் இப்போது வேறு வழியின்றி ஹார்முஸ் நீரிணை குறித்த ஒரு முக்கியமான துருப்புச் சீட்டை அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் அடித்திருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணையை 48 மணி நேரத்துக்கு இடையில் ஈரான் முழுமையாக அதன் பயணத்திற்கு உறுதியளிக்காமல் விட்டால், இல்லையென்றால் மீண்டும் திறக்காமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலும் தகர்க்கும், அழிக்கும் என ட்ரம்ப் தற்போது புதிய எச்சரிக்கை துருப்புச் சீட்டை அடித்த அளவுக்கு நிலைமை தீவிரமாக மாறியுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக ட்ரம்ப் ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் 48 மணி நேரத்துக்குள் ஹார்முஸ் மீதான ஈரானிய பிடி தளராமல் விட்டால் ஈரானியர்களுக்கு இனிமேல் மின்சாரம் இல்லாமல் போகும் என்ற குடிசார் இலக்குகளை தாக்கி அளிக்கும் கடும் எச்சரிக்கை ஒன்றை ட்ரம்ப் விடுக்க, ட்ரம்பின் இந்த 48 மணி நேர அவகாச எச்சரிக்கை உடனடியாக ஈரானும் பதிலடி வழங்கியுள்ளது. ஈரானை பொறுத்தவரை தனது எரிசக்தி மையங்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க எரிசக்தி மற்றும் தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்புகளும் இஸ்ரேலின் எரிசக்தி தளங்களும் அதேபோல மத்திய கிழக்கில் ஆங்காங்கே உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என இன்று அதிகாலை பதிலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆக மொத்தம் இப்போது இந்த போர் மக்களுக்குரிய மின்சாரம், குடிநீர் மற்றும் தகவல் தொடர்புகளை சிதைக்கும் ஒரு நாசகார தளத்திற்கு இரண்டு தரப்பிலும் விரிவாக்கம் பெறுவது தெரிகின்றது. இதற்கு அப்பால் ஈரான் கடந்த வெள்ளியன்று இந்து சமுத்திரத்தில் உள்ள டியாகோ காசியா தீவை இலக்கு வைத்து ஏவிய 2 ஏவுகணைகள் இப்போது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உட்பட்ட மேற்குலக நாடுகளை அலறி அடிக்க வைக்கின்றன. ஏனென்றால் எதிரிகளின் கைக்கு எட்டாத தூரத்தில் இந்த டியாகோ காசியா இருப்பதாக அமெரிக்கா ஒரு காலத்தில் கருதித்தான் இந்த தீவில் படைத்தளங்களை அது உருவாக்கி இருந்தது. ஆனால் இப்போது இந்த டியாகோ காசியா தளமும் ஈரானிய கடற்கரையிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் இருந்தாலும் ஈரான் அதனை ஏவுகணைகள் மூலமாக கடந்த வெள்ளியன்று குறிவைத்தமை இந்த தாக்குதல் தோல்வியடைந்தாலும் ஈரானிடம் பலரும் நினைப்பதை விட தொலைதூர ஏவுகணைகள் உள்ளன என்ற புதிய கவலைகளை அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஏன் மேற்குலகுக்கும் எழுப்பியுள்ளது. இது ஒரு குறியீட்டு தாக்குதலாக ஈரானால் நடத்தப்பட்டிருப்பது தெரிகின்றது. ஈரானின் தாக்குதல் வரம்புக்கு வெளியே இருப்பதாக அமெரிக்கா நினைக்கும் அதன் தளங்களும் அமெரிக்காவின் போர்க்களங்களும் உண்மையில் ஈரானின் தாக்குதல் வரம்புக்குள் தான் உள்ளது என்ற மறைமுக செய்தியை சொல்லாமல் சொல்லியுள்ளது. அத்துடன் 2035 ஆண்டுக்குள் ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க முடியும் என்ற ஒரு அச்சம் மேற்குலகில் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்த நிலையில் அவ்வாறு அது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை தயாரிக்கக்கூடிய நிலைமையில் உள்ளது என்பதைத்தான் டியாகோ காசியாவை அது தனது தொலைதூர ஏவுகணையை கொண்டு தாக்க முயற்சித்த இந்த குறியீட்டு செய்தியும் கூற தலைப்படுகின்றது. இந்து சமுத்திரத்தில் டியாகோ காசியா இருப்பதால் ஈரான் தனது தொலைதூர ஏவுகணையாக கருதப்படும் சோமூரால் அல்லது குராம்ஷார் ஏவுகணையால் இதனை இலக்கு வைத்திருக்க கூடும் என்ற ஊகங்கள் வந்துள்ள நிலையில் இந்த நகர்வு
இலங்கை என்னதான் நடுநிலைமை என அனுரகுமார திசாநாயக்க மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் குரல் கொடுக்க வைக்கப்பட்டாலும் டியோகோ காசியாவை ஈரான் குறிவைத்த நிலைமையானது இலங்கை தீவையும் ஒரு நுட்பமான பொறிக்குள் எதிர்காலத்தில் இழுக்கக்கூடிய அபாய நிலையை இல்லையென்ற சாத்தியப்பாடுகளை சொல்லாமல் சொல்கின்றது. அதிகமான இளைஞருக்கு இந்த விடயங்கள் அநேகமாக தெரிய வாய்ப்பில்லை. அவர்களுக்கு இப்போது நேற்று நள்ளிரவில் மீண்டும் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதால் ஏற்படக்கூடிய விலைவாசி நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி தான் முக்கிய விடயமாக இருக்கக்கூடும். அது யதார்த்தமான விடயமும் கூட. இந்த விலை உயர்வு மூலம் இப்போது இலங்கையில் எரிபொருளின் விலைகள் ஏறக்குறைய 2022 ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காலத்துக்கு ஒத்த விலைகளை அண்மித்துக் கொள்கின்றன. நேற்று நள்ளிரவு உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலைகளில் எல்லா ரக எரிபொருட்களும் அடங்கியுள்ளன. ஓட்டோ டீசல், சூப்பர் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என எல்லா எரிபொருள்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஓட்டோ டீசலை பொறுத்தவரை அதன் விலை ஏற்கனவே இருந்ததை விட 79 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சூப்பர் டீசலை பொறுத்தவரை அதன் விலை ஏற்கனவே இருந்ததை விட லிட்டருக்கு 90 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலையும் லிட்டருக்கு ஏற்கனவே இருந்த அதன் விலையை விட 81 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே இலங்கையர்களுக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விலை உயர்வு என்பது நிதர்சனமானது. இந்த விலை உயர்வால் இனிமேல் பேருந்து கட்டணங்களும் இலங்கையில் உயரக்கூடும் என்பது ஊகிப்புக்குரியது. இந்த நிலையில் தற்போது நாட்டில் உள்ள ஒரு பகுதி இந்த எரிபொருள் நெருக்கடியில் எவ்வாறு காசு பார்ப்பது என்ற மாபியாத்தனத்தை தீவிரப்படுத்துவதால் இதுவரை போதை மாபியா மற்றும் பாதாள உலகை தேடிய காவல்துறை இப்போது எரிபொருள் மாபியாவை தேடுகின்றது. குறிப்பாக எரிபொருளை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இந்த எரிபொருள் மாபியாவை பிடிக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் தேடுதல்களை நடத்தும் அளவுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் படைத்தரப்புக்கும் புதிய தலையீடுகளை எல்லாம் உழைத்துவிட்டன. தற்போது இலங்கையில் பல இடங்களில் இந்த எரிபொருள் பதுக்களை தேடி பிடிக்கும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இப்போது இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் நடைமுறையில், அதாவது எரிபொருள் விநியோக நடைமுறைக்கு QR எனப்படும் துரித பதிலளிப்பு பங்கீட்டு முறை இருந்தாலும் இந்த முறையால் பெரிய வெற்றி வரவில்லை என்ற ஒரு குறுகுறுப்பு அரச தரப்பிடம் இருப்பதால் எப்படி இந்த முறையை மாற்றி ஒரு தீர்க்கமான முறையை நாட்டுக்குள் கொண்டு வரலாம் என இப்போது ஸ்ரீலங்காவின் அதிகாரிகள் தமது தலைகளை பீத்துக் கொள்வதாக தெரிகின்றது. இதனால் பிற எரிசக்தி நிபுணர்களும் கொள்கை ஆய்வாளர்களும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பங்கெடுத்து சில விடயங்களை கூறியிருக்கின்றார்கள். அதன் பின்னர்தான் புதியதொரு சீர்திருத்தத்துக்காக எரிபொருள் விலைகளை உடனடியாக ஒரு நியாயமான விலைக்கு உயர்த்த முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நேற்று நள்ளிரவிலிருந்து விலைகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே ஆக குறைந்தது 3 மாத காலத்துக்கு என்றாலும் இலங்கையர்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்கும் வகையில் அனைத்துலக நாணய நிதியமான IMF தனது விதிகளை தளர்த்த வேண்டும் எனவும் அரசாங்கத்தால் IMF-இடம் புதிய கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் IMF ஏற்கனவே இலங்கைக்கு இந்த நிவாரண உதவிகளை வழங்கிய போது அரச மானியங்கள் தேவையற்ற வகையில் பிரயோகிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நியதியை முன்வைத்ததால் இப்போது IMF-இன் அனுமதி இல்லாமல் இந்த எரிபொருள் மானியத்தை அரசாங்கம் செய்ய முடியாது என்பதால் இது குறித்து ஒரு கீழ்ப்படிவான ஒரு கோரிக்கையை அரசாங்கம் IMF-க்கு முன்வைத்துள்ளது. ஆக மொத்தம் 2022 பொருளாதார நெருக்கடியின் உச்சக்கட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த QR முறை செயற்கையான தேவையை கட்டுப்படுத்த மட்டுமே முயற்சிக்கும் என்பதால் இந்த முறை இனிமேல் சரிவராது என்பது தற்போது பரவலாக கிசுகிசுக்கப்படும் ஒரு விடயமாக மாறியுள்ளது. அனுர அரசாங்கம் குறிப்பிடும் நடுநிலைமை என்ற குரலை எதிர்வரும் நாட்கள் மிக கடுமையாகவே உரசப் போகின்றன. அதற்கான அறிகுறிகள் ஏற்கனவே கூறியது போல டியோகோ காசியாவை நோக்கிய ஈரானின் ஏவுகணை தாக்குதல் மூலமும் ஒரு சுழியை போட தலைப்படுகின்றது. இலங்கையின் போதாத காலம் இப்போது இந்து சமுத்திரத்தில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய தளங்களுள்ள டியோகோ காசியா மீது ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவிய விடயம் மாறியிருக்கின்றது. ஆகையால் இனிவரும் நாட்களில் இலங்கை தீவு எப்படி நடுநிலைமையை பேணும் என்பது குறுகுறுப்புக்குரியது. ஏனென்றால் டியோகோ காசியாவைக்கு பதிலாக இலங்கை தீவை அமெரிக்கா கோரிக்கொண்டால், தனது படைய நலன்களுக்காக கோரிக்கொண்டால் அனுர அரசாங்கம் எவ்வாறு நடுநிலைமை என சொல்லி இந்த நிலைமையை சமாளிக்க முடியும் என்பதும் ஒரு முக்கியமான விடயத்துக்கு உரியது. ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்தவரை தனக்கு இந்த போரில் உதவாத நாடுகள் கோழைகள் என அவர் காட்டமாக சாடுகின்றார். இந்த நாடுகளை தான்
எப்படியும் கவனித்துக் கொள்வேன் என குறிப்பிட்டிருக்கின்றார். மேற்குலக நாடுகள் சார்ந்து இதனை குறிப்பாக ஐரோப்பிய பங்காளி நாடுகள் மற்றும் நேட்டோ சார்ந்த நாடுகளை பார்த்து அவர் இந்த கருத்தை சொன்னாலும் இது இலங்கை தீவு தனக்கு உதவாமல் விட்டால் அதற்கும் அது என்னதான் நடுநிலைமை இலங்கை கூறிக்கொண்டாலும் ட்ரம்பை பொறுத்தவரை தனக்கு உதவி செய்யாத நாடுகள் அனைத்துமே எதிராளி நாடுகள் என்ற ஒரு கருத்தில் உள்ள ஒரு கடும்போக்கு ஆளர் என்பதால் இலங்கைக்கும் எதிர்வரும் நாட்களில் இந்த நிலைமை சிக்கலாகத்தான் மாறக்கூடும். அடுத்து மத்திய கிழக்கு போரின் இன்றைய 22ஆம் நாளை நோக்கி கொண்டால் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஹோர்மோஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் ஈரான் திறக்காமல் விட்டால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலும் தாக்கி அளிக்கும் என ட்ரம்ப் எடுத்த எச்சரிக்கையும் ஈரானிய பதிலடி எச்சரிக்கைகளும் எதிர்வரும் மணி நேரங்களை நிச்சயமாகவே உற்று நோக்க வைக்கும் என்பது நிதர்சனமான ஒரு விடயம். ஈரானை பொறுத்தவரை அதனிடம் 110 மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன. சூரிய ஆற்றல், நீர் மின்சக்தி, காற்று ஆற்றல், எண்ணெய், டீசல், நிலக்கரி, புவிவெப்ப ஆற்றல், அணுசக்தி என இந்த மின் உற்பத்தி கூடங்களை ஈரான் பேணி வருகின்றது. ஆனால் அந்த நாடு தனது மின்சார உற்பத்தியில் பெரும்பகுதியை புதை படிவ எரிபொருள் மூலமாகவே உற்பத்தி செய்வதை நீங்கள் ஏற்கனவே அறியக்கூடிய ஒரு விடயம். ஈரானை பொறுத்தவரை 3 மின் உற்பத்தி நிலையங்கள் மிக பெரியவன. தமாவான், ஷாகித் சல்மி, ஷஹதிர் ரஜாய் ஆகிய 3 மிகப்பெரிய மின் உற்பத்தி கூடங்களை ஒருவேளை அமெரிக்கா தாக்கினால் அது தலைநகர் தெஹ்ரான் உட்பட்ட நகரங்களுக்கும் பெரும் மின்தடையை ஏற்படுத்தும் என்பது ஒரு அபாயகரமான நிலைமை. இந்த பின்னணியில் தான் தெஹ்ரானில் உள்ள இலக்குகளை இன்றும் இஸ்ரேல் தாக்கி வருகின்றது. இஸ்ரேலின் முக்கியமான அணு ஆய்வு மையத்துக்கு அருகிலுள்ள 2 பகுதிகளை குறிவைத்து ஈரான் வெற்றிகரமான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை வழங்கிய இந்த தாக்குதல்கள் அடுத்து இஸ்ரேலின் சீற்றம் ஈரானிய தலைநகர் மீது தற்போது காட்டப்பட்டு வருகின்றது. ஆனால் ஈரான் இந்த தாக்குதலுக்கு ஒரு காரணத்தை கூறுகிறது. தனது நடான்ஸ் அணுசக்தி நிலையத்தை இஸ்ரேல் தாக்கியதால் தான் இஸ்ரேலின் அணுசக்தி மையம் உள்ள இடங்களை நோக்கி தான் ஏவுகணைகளை ஏவியதாக அது கூறுகின்றது. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் 3 கட்டிடங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. இதுதான் இந்த போரில் மிகப்பெரிய அழிவாக கருதப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். குறிப்பாக 10 பேர் ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலால் அதிர்ச்சி அடைந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இது மிகவும் இஸ்ரேலுக்கு ஒரு கடினமான நாள் என குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிய ஏவுகணைகள் இடமறிக்க இஸ்ரேலின் அயன்டோம் எனப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் தவறி இருப்பது இங்கு ஒரு முக்கியமான விடயம். இதேபோல கட்டாரின் கடல் பகுதியில் அதன் இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்று வீழ்ந்துள்ளது. ஆனால் இது தொழில்நுட்ப காரணத்தால் விழுந்ததாக கட்டார் கூறுகின்றது. தற்போது இந்த உலகு வானூர்தியில் பயணித்தவர்களை கடலிலிருந்து மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கட்டாரின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று அதிகாலை அறிவித்துள்ளது. இதேபோல ஐக்கிய அரபு அமீரகத்தின் வடக்கு கடற்கரைக்கு அப்பால் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டுள்ளது. இந்த சரக்கு கப்பலில் பெரு வெடிப்பு சம்பவம் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இவையாவுமே இன்றைய போர் நிலவரங்களாக உள்ளன. முக்கியமாக 48 மணி நேரங்களில் ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையை திறக்காமல் விட்டால் அதன் அணு நிலையங்கள், உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மின்சார நிலையங்கள் தாக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்தமை, குறிப்பாக மின் நிலையங்கள் தாக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்தமை தான் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இறுதியாக இன்று பிரான்சில் உள்ளூராட்சி தேர்தலின் 2ஆம் சுற்றும் இறுதிச் சுற்றுமான வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. 1521 உள்ளூராட்சிகளுக்கு இந்த தேர்தல் இடம்பெறுகின்றது. இவற்றில் பாரிஸ் மாநகரம், மார்சேய் மாநகரம், நாம், துலூஸ், லியோன், போதோ, ஸ்ட்ராஸ்பர்க் போன்ற முக்கிய நகரங்களின் வாக்களிப்பும் உள்ளடங்கிக் கொள்கின்றன. இன்றைய வாக்களிப்பின் முடிவும் கடந்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட தேர்தல் முடிவுகளைப் போலவே மிகவும் நெருக்கமான முடிவுகளாக வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக முக்கிய நகரங்கள் மீது இன்று அனைவரின் கண்ணும் இருக்கும். பாரிஸ் நகரத்தை யார் கைப்பற்றுவார்கள், பாரிஸின் புதிய முதல்வராக யார் வருவார் என்பதெல்லாம் இப்போது தீவிரமாக உற்று நோக்கப்படும் ஒரு விடயமாகிறது. இந்த முறை தேர்தலில் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிரான வழமையாகவே ஏனைய கட்சிகள் இணைந்து உருவாக்கும் கூட்டணி தேய்வுக்கு வந்ததால் இன்றைய வாக்களிப்பு முடிவு வித்தியாசமாக வரக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் களத்தில் அதிதீவிர வலதுசாரியான ரசம்பிள்மெண்ட் நேஷனல் எனப்படும் மரைன் லூப்பனின் கட்சியும் தீவிர இடதுசாரியாக கருதப்படும் லா பிரான்ஸ் இன்சூமிஸும் தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் தமது செல்வாக்கை தக்க வைத்திருப்பது தெரிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.